அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டுருப்பீங்க, உங்களோட மார்க்கும் பார்த்துட்டுருப்பீங்க. முதல் கட்டமாக சிவி லிஸ்ட் வந்து பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் முதல் கட்ட சிவி லிஸ்ட்டில் யாருடைய பெயர்கள் வரும், அதே மாதிரி யாருக்கெல்லாம் போஸ்டிங் உறுதி செய்யப்பட்டிருக்கு, ஆன்லைன் சிவி லிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த செய்தியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இதுக்கு முன்னாடி மற்ற தேர்வுகளுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஏதாவது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணதில் அல்லது விண்ணப்பிக்கிறதுல ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அகைன் வந்து சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை அந்த மாதிரியான இஷ்யூஸ் கிடையாது. ஏன்னாக்கா அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து முதல்ல அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதனால் சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் அதில் இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் இதில் வந்து மீண்டும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் சிவி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய அசல் சான்றிதழ்களை அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் சிவியில் நடக்கக்கூடிய விஷயம். ஸோ அதனால் சிவி பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் விண்ணப்பித்திருக்கக்கூடிய ஆவணங்களும் நீங்கள் தகுதி பெற்றிருக்கக்கூடிய, அதாவது விண்ணப்பிக்கும் போது இந்த எலிஜிபிலிட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி விண்ணப்பிச்சிருப்பீங்களே, அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அதில் பார்ப்பாங்க. அதே மாதிரி இதில் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் ரேங்க்லேயும் சரி கம்யூனிட்டி ரேங்க்கும் சரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேங்க் பேசிஸில் தான் உங்களுக்கான அந்த கவுன்சிலிங் அப்படின்றதே நடக்கும். இதில் முதல் கட்டமாக சிவி நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான அப்டேட்டும் கூடிய விரைவில் அதிரடியாக அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதில் முதல் கட்டமாக ஆன்லைன் சிவி நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. பொதுவாக சிவி வந்து அப்படி நடக்காது. இப்போ வந்து ஆன்லைன் சிவி ஆன்லைனில் நடத்த போகிறதாகவும் ஒரு செய்தி பரவிட்டுருக்கு. ஸோ அதனால் இது சம்மந்தப்பட்ட அஃபிஷியல் அப்டேட் வந்து எப்போ வேணால் வரலாம். ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணி வச்சுக்கோங்க. இது சம்மந்தப்பட்ட அறிவிப்பு கூடிய விரைவில் வரலாம். சில தினங்களில் இது சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்து உங்களுக்காக வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க. நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.